நாம் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ரொம்பவே டேஸ்டியான புது சுவையிலான டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு கொடுக்கக்கூடிய பருப்பு லெமன் ரசம் தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். என்னென்ன பொருள் போட்டு எந்த மாதிரி செஞ்சுருக்குன்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு இந்த ரெசிபி வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்ட் கொடுக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் செய்கிறதுக்கு. ரச வகையில் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ரச வகைகள் வந்து நிறைய இருக்குது. பூண்டு ரசம், தக்காளி ரசம், பருப்பு ரசம், மிளகு ரசம்னு இந்த மாதிரி லெமன் பருப்பு ரசம் வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். ரொம்பவே இதோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு புது சுவையை கொடுக்கும், ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு இந்த ரச ரெசிபிக்கு என்னென்ன பொருள் போட்டு எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக செஞ்சுருக்குன்னு பார்த்து கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிள் விலாக். நம்ம சேனலை வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னால் சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த ரச வீடியோ வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த டிஃப்ரெண்ட்டான ரச ரெசிபியை வந்து செஞ்சு பார்க்கட்டும். வீடியோவில் பெல் ஐக்கானில் ஆளுங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் இந்த டிஃப்ரெண்ட்டான பருப்பு லெமன் ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ரசத்துக்கு வந்து கொஞ்சமாக பருப்பு எடுத்து ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாலேயே ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ குக்கரில் தான் இந்த ரசம் வந்து நம்ம வைக்க போகிறோம். இப்போ குக்கரில் வந்து இந்த பருப்பு வந்து சேர்த்திக்கலாம். நாலு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இதையும் இந்த பருப்போடு சேர்த்திக்கலாம். நம்ம புளி சேர்க்காதனால தக்காளி வந்து அதிகமாக எடுத்துக்க வேணும். இப்போ இந்த பருப்போட இந்த தக்காளியும் சேர்த்திக்கலாம். பச்சை மிளகா 2 பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதையும் இதோட சேர்த்திக்கலாம். கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இப்போ தண்ணி வந்து இதுக்கு தேவையான அளவு சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதையும் இதோட சேர்த்திக்கலாம். கடைசியாக இதில் கட்டி பெருங்காயம் 1 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். கட்டி பெருங்காயம் வந்து ஒரு பாக்ஸில் போட்டுட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா நல்லா கரைஞ்சி வந்துடும். வேணும்போது அப்பப்போ சமைக்கிறதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்தியாச்சு. இந்த லெமன் ரசத்துக்கு வந்து எல்லா பொருளும் சேர்த்தியாச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 4லிருந்து 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பருப்பு தக்காளி எல்லாம் நல்லா வெந்துருச்சு. பருப்பு வந்து ரொம்ப குழையாம இந்த அளவுக்கு வெந்தா நல்லா இருக்கும் இந்த ரசம். இப்போ கரண்டியால நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இந்த தக்காளி எல்லாம். இப்போ நல்லா பருப்பு தக்காளியும் மசிச்சு விட்டாச்சு. இப்போ இதுக்கு வந்து தாளிப்பு கொடுக்கலாம். இப்போ அடுப்பில் கடாயை வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். உளுந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். இதோட கடலைப்பருப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து பருப்புலாம் பொரிஞ்சு மிட்டி இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திக்கலாம். இதோட 3 வரமிளகாய் கிள்ளி சேர்த்திக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரமிளகா சேர்த்திக்கிங்க. ஏற்கனவே நம்ம இந்த ரசத்துக்கு பச்சை மிளகா சேர்த்திருக்கிறோம். கருவேப்பிலை வந்து ஒரு இனுக்கு சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா எண்ணெயில் வந்து பொரிச்சிட்டு ரசத்தில் கொட்டிக்கலாம். இப்போ தாளிச்சதை வந்து ரசத்தில் வந்து சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா எல்லாம் கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த அளவுக்கு இந்த ரசம் வந்து தண்ணி போதும்னா நீங்கள் வந்து இப்படியே விட்டுறலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்குங்க. ரொம்பவும் இல்லாமல் இந்த மாதிரி இருந்தால் தான் சூப்பராக இருக்கும் இதோட டேஸ்ட்டு. இப்போ எல்லாம் கலந்து விட்டாச்சு. இப்போ ஒரு கொதி வரட்டும். இப்போ ரசம் வந்து நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பொடியாக கட் பண்ணி மல்லித்தலை தூவிக்கலாம். தூவிட்டு இதில் வந்து 1/2 லெமன் வந்து அரிஞ்சு வச்சிருக்கிறேன், அதை வந்து புளிஞ்சு ஊற்றிக்கலாம். கண்டிப்பாக இந்த ரசத்துக்கு கடைசியாக நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் லெமன் வந்து சேர்த்துக்கணும்.
ஒரு சூப்பரான அல்டிமேட்டான லெமன் பருப்பு ரசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த டேஸ்ட்டில் கண்டிப்பாக ஒரு தடவை வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரசத்தை ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும். அப்புறம் அடிக்கடி இந்த மாதிரி தான் செய்ய சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இது வந்து புது சுவையில் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ரசத்தை வந்து பவுலில் மாற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இந்த மாதிரி ரசம் வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். லெமனும் பருப்பு கலந்து ரொம்பவே புது சுவையில் இதுவரைக்கும் நீங்கள் சாப்பிடாத டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் ஒரு புது டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் புது ரெசிபியோட பார்க்கலாம். பாய்.